ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை. அம்பாளை பிரார்த்தித்து இந்த நன்னாளில் மங்களங்கள் பலவற்றை அள்ளி தரக்கூடிய மங்கள சண்டிகாதேவியை போற்றும் ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். இது செவ்வாய்க்கிழமையில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகமாகும். இந்த ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம் பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு. துர்கா சப்தசதியில் சண்டிகா தேவியானவள் சாமுண்டா அல்லது மாதா துர்கா என்று அழைக்கப்படுகிறாள். இந்த சண்டிகா தேவி மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதியின் இணைந்த ஒரு அம்சம். தினமும் இந்த மங்கள சண்டிகா ஸ்தோத்திரத்தை தவறாமல் ஜபிப்பவருக்கு பணம், வியாபாரம், வீடு போன்றவற்றில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மங்கள சண்டிகா ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் திருமண பிரச்சனைகள் விலகும் என்பது ஐதீகம். துன்பங்களை போக்குபவளான ஸ்ரீ துர்கையை போற்றும் இந்த மங்கள சண்டிகா ஸ்தோத்திரத்தை ராகு கால நேரத்தில் சொல்வதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகள் பொதுவாக தேவி வழிபாட்டிற்கு சிறந்த தினம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு முன்பு தீபமேற்றி மலர்களை சமர்ப்பித்து ஏதேனும் ஒரு பழத்தை நைவேத்தியமாக வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை உளமாற படிப்பதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முக்கியமாக திருமண தடை உள்ளவர்களுக்கும் விவாகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இது திருமண பேரிற்காகவே உள்ள சிறப்பான ஸ்லோகம்னு கூட சொல்லலாம். வீட்டில் எப்போதும் மங்களங்கள் நிறைந்திருக்கும், சகல சம்பத்துகளும் பெருகி கொண்டே செல்லும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தை காத்து அருள்கின்ற தாயே, ஆபத்துக்கள் வராமல் காத்து நிற்பவளே, ஆபத்துகள் வந்துவிட்டாலும் அகற்றுபவளே, மங்கள தினமான செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கத்தக்க மங்கள உருவானவளே, இந்த உலகத்தின் மங்களத்திற்கு மூல காரணமாய் விளங்குபவளே, எல்லா நிலைகளிலும் மங்களத்தை தருபவளே, புண்ணியம் பாவம் ஆகியவற்றை கடந்து நிற்பவளே, ஒவ்வொரு மங்களவாரத்திலும் எனக்கு எல்லா விதமான மங்களத்தையும் அழித்து காத்து அருள்வாயாக அப்படின்றதுதான் இந்த ஸ்தோத்திரத்தோட பொதுவான பொருள். இந்த ஸ்தோத்திரத்தில் முதலில் தொடங்கும் 21 எழுத்துக்கள் கொண்ட பீஜ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வழிபடும் போது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் வகையில் இந்த மந்திரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்யே தேவி மங்கள சண்டிகே ஐம் க்ரோம் பட் ஸ்வாஹா. இதுதான் அந்த மூல மந்திரம். பீஜ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நிச்சயம். நாம் இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்யே தேவி மங்கள சண்டிகே ஐம் க்ரோம் பட் ஸ்வாஹா இத்யேவம் சாப்யேக வின்சாக்ஷரோ மனுஹு பூஜ்ய கல்பதருஷ்சைவ பக்தானாம் சர்வ காமதஹ தசலக்ஷ ஜபேனைவ மந்திர சித்திர்பவேன்றுணாம் மந்திர சித்திர்பவேத்யஸ்ய சவிஷ்ணு சர்வ காமதஹ தியானஞ்ச ஸ்ரூயதாம் பிரம்மன் வேதோக்தம் சர்வ சம்மதம் தேவீம் ஷோடச வர்ஷீயாம் சஸ்வத் சுஸ்திர யௌவனாம் சர்வரூப குணாட்யாஞ்ச கோமலாங்கி மனோகராம் ஸ்வேத சம்பக வர்ணாபாம் சந்திரகோட்டி சமப்ரபாம் வன்ஹி சுத்தாம் சுகாதானாம் ரத்னபூஷண பூஷிதாம் பிப்ரதிம் கபரீபாரம் மல்லிகா மால்ய பூஷிதம் பிம்போஷ்டிம் சுததிம் சுத்தாம் சரத் பத்மனி பாணனாம் ஈஸ்ரத்தாஸ்ய பிரசன்னாஸ்யாம் சுனீலோல்பலலோச்சனாம் ஜகத்தாத்ரீஞ்ச தாத்ரீஞ்ச சர்வேப்யஸ் சர்வ சம்பதாம் சம்சார சாகரே கோரே பீதரூபாம் வராம்பஜே தேவ்யாश्च தியானமித்யேவம் ஸ்தவனம் ஸ்ரூயதாம் முனே பிரயத்தः சங்கடக்ரஸ்தோ ஏன துஷ்டாவ சங்கரः शंकर उवाच रक्ष रक्ष जगन्मातर देवी मंगल चंडिके हारिके विपदां राशेर हर्ष मंगल कारिके हर्ष मंगल दक्षे च हर्ष मंगल चंडिके शुभे मंगल दक्षे च शुभ मंगल चंडिके मंगले मंगलार्हे च सर्व मंगल मंगले सतां मंगलदे देवी
सर्वेषां मङ्गलालये पूज्ये मङ्गलवारे च मङ्गलाभीष्टदैवते पूज्ये मङ्गलभूपस्य मनुवंशस्य सन्ततं मङ्गलाधिष्ठातृदेवी मङ्गलानां च मङ्गले संसारमङ्गलाधारे मोक्षमङ्गलदायिने सारे च मङ्गलाधारे पारे च सर्वकर्मणां प्रतिमङ्गलवारे च पूज्ये च मङ्गलप्रदे स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकां प्रतिमङ्गलवारे च पूजां कृत्वा गतः शिवः प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च तृतीये पूजिता भद्रा मङ्गलेन नृपेण च चतुर्थे मङ्गले वारे सुन्दरीभिः प्रपूजिता पञ्चमे मङ्गलाकाङ्क्षी नरैर्मङ्गलचण्डिका पूजिता प्रतिविश्वेषु विश्वे सा पूजिता सदा ततः सर्वत्र सम्पूज्य बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मुनिभिर्मुने देव्याश्च मङ्गलस्तोत्रं यः शृणोति समाहितः तन्मङ्गलं भवेत् तस्य न भवेत् तदमङ्गलं वर्धन्ते तत्पुत्रपौत्रश्च मङ्गलं च दिने दिने वर्धन्ते तत्पुत्रपौत्रश्च मङ्गलं च दिने दिने मङ्गलं च दिने दिने इति श्री ब्रह्मवैवर्ते प्रकृतिकाण्डे श्री मङ्गलचण्डिका स्तोत्रं सम्पूर्णम् செவ்வாய்க்கிழமையன்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பகவதி மங்களச்சண்டிகா ஸ்துதியை சொல்பவர்களும் கேட்பவர்களும் எப்போதும் ஐஸ்வர்யத்தை பெறுகிறார்கள். தீமை அவர்களை நெருங்கவே முடியாது. அவரது குடும்பத்தில் திருமணப்பேறு வம்ச விருத்தி என அனைத்து சுபகாரியங்களும் நடக்க துவங்கும். ஒவ்வொரு நாளும் அவர்களது வாழ்வில் மங்களங்களே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து சகல சௌபாகியமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.